எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஆடி போகிறோம். நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் சாமி கும்பிட போகிறேன். எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு பழக்கம்லாம் கிடையாது. நான் வந்துட்டு தம்பிக்காக வந்துட்டு குழந்தை வேணும்னு சொல்லி சாமி கும்பிட்டேன். அடிக்கு சாமி கும்பிட்டேன். அடிக்கு தம்பி எனக்கு வயிற்றில் 3 மாதம். அதனால் வந்துட்டு வருஷம் கும்பிடணும்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இது 4வது வருஷம் சாமி கும்பிட போகிறேன். வாங்க நீங்களும். இது வந்துட்டு கல்யாணம் தலைப்படுறவங்க குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு கும்பிட வேண்டியது. செஞ்சால் கண்டிப்பாக கை மேலே பலன் இருக்குது. இது நான் கண்டது. வந்துட்டு நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் இந்த வித சாமி கும்பிடுங்க. இப்போ முடியலாம் கூட ஆடி வெள்ளி வருது, கடை வெள்ளி வருது, ஆடி கடை ஞாயிறு வருது, செஞ்சு சாமி கும்பிடுங்க. பலன் உண்டு. எனக்கு விஷயம் செஞ்சேன். ஒன்று வந்துட்டு ஆடி போகிற சாமி கும்பிட்டேன். அடுத்தது வந்துட்டு கோகுலாஷ்டமிக்கு கண்ணன் பாதம் வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்து போட்டு அதுக்கு கோகுலாஷ்டமிக்கு சாமி கும்பிட்டேன். 3வது விஷயம் வந்து சஷ்டி விரதம் இருங்க. சஷ்டி வந்துட்டு 5 சஷ்டி விரதம் இருந்தேன். 2 சஷ்டி எனக்கு இருக்க முடியல. 8வது சஷ்டிக்கு வந்துட்டு எனக்கு தம்பி வயிற்றில் 1 மாதமோ 2 மாதமோ தெரியல, 2 மாதமோ 3 மாதமோ தெரியல. ஆனால் பலன் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் விரதம் இருந்துக்கோங்க. இது எனக்கு பலன் கிடைச்சதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் வந்து சாப்பாடு செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் சட்டி வச்சு அது வந்துட்டு பெருங்காயம், வெந்தயம், கொஞ்சம் கடலப்பருப்பு 3 சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதில் வந்துட்டு மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஒரு 5-6 மிளகாய் சேர்த்துக்கிறோம், வரமிளகா. இதை வந்துட்டு பொடி பண்ணிக்கலாம் ஆற விட்டு. நான் சட்டிலே வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 2 பொரிஞ்சதும் வந்துட்டு நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், எல்லாம் பொரிஞ்சது கொஞ்சம் கருவேப்பிலை, புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். புளி கரைச்சி விட்டுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இது நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ளே நல்லா கொதிக்குது. நான் பொடி பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நம்ம லெமன் சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். இந்த பதத்துக்கு வந்ததும் அடுத்து வந்து நான் தயிர் சாதத்துக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையான தண்ணி உப்பு சேர்த்து வச்சிடலாம். தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துட்டேன். அடுத்து வந்துட்டு லெமன் சாதத்துக்கு வந்துட்டு லெமன் காய்ச்சல் செய்ய எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கடுகு சேர்த்துட்டேன், கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் வந்துட்டு 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த சாறு வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அந்த பொடி அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பொடி சேர்க்கறதுனால. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இதுவும் நம்ம இறக்கிடலாம். இதுக்கு வந்துட்டு சாதம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், வடித்து உதிரியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இது சேர்த்துடலாம். அதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு என்னம்மா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். என்னம்மா கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான். என்னம்மா அடுத்து வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் தயிர் சாதத்துக்கு
கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை வந்துட்டு சாதத்தோடு சேர்த்துக்கிறேன். நான் சாதம் வந்துட்டு நல்லா குழைய வச்சுருக்கேன். இதோட தயிர் நேற்றே உர வச்சு ஊற்றி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட வந்துட்டு நான் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன் 1 டம்ளர். அந்த பாலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் பாலை ஊற்றி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் சாதம். கொஞ்சம் நேரம் கழிச்சு இதில் வந்து நான் கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். அதை கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கேரட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் அதை தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்து எடுத்து வச்சிடலாம். இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன செய்கிறார் பாருங்க. திருநெல் குங்குமத்தெல்லாம் எடுத்து பூசிட்டு வந்திருக்கிறார். கொஞ்சம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். அடுத்து வந்துட்டு அதே வானலில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். வந்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், பைத்தம்பருப்பு கொஞ்சம், இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வந்துட்டு பெரிய முடியாக ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து சாதத்தை வடித்து சாதம் வடித்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு வந்துட்டு சிம்மில் வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன், வேர்க்கடலை. டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். நான் வந்துட்டு அடுத்து புளி சாதத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். சாதத்தை வடி சாதம் தான். வந்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா சாதம் உதிரியாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் அடுத்து புளிக்குழம்பு அந்த புளி காய்ச்சல் செஞ்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதில் வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பச்சை கருவேப்பிலை. இது கூடவே வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிளறிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு 5 சாதம் செஞ்சுருக்கேன் சக்கரை பொங்கலோடு சேர்த்து. நான் வந்துட்டு 6 கலர் வளையல் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பாதி வந்துட்டு நான் கோவிலுக்கு கொடுத்துருவேன். மீதி வந்துட்டு வீட்டில் மாலையாக கட்டி சாமி அம்மா கலசத்தில் ஏற்றிருக்கீங்களே அதில் மாலை சேர்த்துருவேன். நான் வந்துட்டு மஞ்சள் பிள்ளையாக பிடிச்சி வச்சுருக்கேன். கலசம் வச்சு அதுக்கு வந்துட்டு வளையல் மாலை சாத்தியிருக்கேன் வளகாப்புக்காக. அடுத்து வந்து தாலிக்கை, மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சுருக்கேன். நான் வந்து 5 சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம நார்மலாக வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி சாம்பிராணியெல்லாம் போட்டு தீபம்லாம் காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்றோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சு கொடுத்துடலாம். கடைசியாக எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கடைசியாக ஆழம் கரைச்சி அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு திருஷ்டி எடுத்துகிட்டு நம்ம அம்மா எடுத்து சாமிக்கிட்டே வச்சிடலாம். வச்சுட்டு வரவங்களுக்கு வளையல் எடுத்து கொடுத்துடலாம். நம்மளும் அதை சேர்த்துக்கலாம். குழந்தை இல்லாதவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு அதை கொடுக்கலாம். நல்லது. இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.